ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்காவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 மந்த் போணுச்சு. 2 மந்த் போனதுக்கப்புறம் குழந்தையும் அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இது பண்ணாங்க. என்னதுன்னா, அம்மா ஈவினிங்கில் போய் அவங்க மாமியாருக்கு ஹெல்ப்பாக பார்த்துக்கிறது குழந்தைய, அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் ஒரு விஷயம் இது பண்ணாலும் சரியான அம்மாவும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க மாமியாருக்கும், ஏன்னா அவங்களும் கொஞ்சம் முடியாதவங்க தான். அதனால் அம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்பாவை அழைச்சிட்டு போக சொல்லி, எங்கள் அக்கா வீடு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான். அதனால் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு போயிட்டு ஒரு 7 மணிக்கு டிஃபன்லாம் அவங்களுக்கு மாமியாருக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, ஏன்னா அக்கா வர்றது 6 மணிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு அம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்களும் கஷ்டம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் போய் செஞ்சு வச்சுருவாங்க. ஏன்னா பிள்ளைய ஃபுல் டைம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால. அதனால் ரொம்ப அக்காவுக்கும் கொஞ்சம் ஓரளவு ஒர்க்குக்கு போயிட்டு வரதோடு சரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா ஒரு 2-3 மந்த்து கொஞ்சம் சேலரிலாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு 20,000 பணம் கொடுத்தாங்க. ஏன்னா அம்மா குழுவெல்லாம் எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் வட்டிக்கெலாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க, ஏன்னா நான் காலேஜ் இப்போ தான் முடிக்க போகிறேங்கிறதுனால அக்காவுக்கு இது மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இது பண்ணாங்க. ஆனால் எனக்கு அக்காவை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முன்னாடி இந்த அளவுக்கு இருந்ததுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் எனக்கு இருந்துச்சு. முன்னாடி கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அம்மா கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போவாங்க. பக்கத்துலேயே மாவு அரைச்சி கொடுக்குறது, ஏன்னா அப்பாவோட சம்பளம் பத்தாதனால போவாங்க. இப்போ அக்கா ஒரு 2 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் அவங்களுக்கு பணம் தரேன்பா, என்னால் முடிஞ்சது இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை 20,000 அந்த மாதிரி ஏதாச்சும் என்னால் முடிஞ்சது எதுவும் என்னால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்புறம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் சேவ் பண்ணாங்க. ஒரு 40,000 கிட்ட சேவ் பண்ணி நகையெல்லாம் வாங்குறது, இந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அக்காவும் கொஞ்சம் தெளிவானுச்சு. அப்புறம் என் மாமாவுக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் மாமியாருக்கு ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அக்கா பார்த்துக்க ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் முன்னாடி இருந்ததுக்கும் அக்கா இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நிறையாவே நம்மளுக்கு மாறுபாடு தெரிஞ்சிச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷமாகவும் அக்கா பேசுகிறதெல்லாம் முன்னாடி ஒரு மாதிரி கவலையாகவே பேசும். எப்போ பார்த்தாலும் போர் அடிக்குதுடி, என்ன பண்ணுறது, இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கோம். நானே சிலப்போ ஏன்டா ஃபோன் பண்ணுறோம் அப்படிலாம் நினப்பேன். அந்தளவுக்கு அது கவலையாக பேசுகிறத பார்த்தோன்னே நம்ம இங்கேயும் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். அக்காவுக்கு ஃபோன் பண்ணாலும் அந்தளவுக்கு இதாக இருக்காது. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப அதுக்கப்புறம் போக வர்றது பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அக்காவை இந்த மாதிரி பார்க்கணும். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன இது பண்ணாங்கன்னா, இது மாதிரி நான் சொன்னேன்ல அப்போயே உங்ககிட்ட, அவங்க அக்காவுக்கு வேலைக்கு போகிறதுல தான் சந்தோஷங்கிறது இருந்திருக்கு. அது தெரியாமல் நீ ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி விடுங்க, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு டைம் கிடையாது, விடு, அதை பற்றி பேச வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டும் சொன்னான். அக்காவுக்கு நீ சப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டு தான் அந்தளவுக்கு அக்கா இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால நீ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா எங்கள் அக்கா இந்த விஷயத்தில் என்னென்னலாம் இது பண்ணாங்களோ அதெல்லாம் தான் இப்போ எங்கள் அக்காவும் இப்போ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அவள் லைஃப்பில் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கா. அவளுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு இது பண்ணோன்னே தான் இப்போ ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் எது நடக்குதோ அதை நம்ம கொஞ்சம் இது பண்ணுறது தான் நம்மளுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயத்த கொஞ்சம் எடுத்துக்கிற விதங்கிறது நம்மளுக்கு மாறுபடும். அதனால் உங்கள் மாமா இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பார் உங்கள் அக்காவை. அதுக்கு முன்னாடி மற்றவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா மதிக்க மாட்டாங்க, குழந்தையெல்லாம் சரியாக பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னோடனே, இப்போ உங்கள் அம்மாவும் இங்கே போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுனால அவருக்கு இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருக்கும், அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்லாம் நினைப்பார் அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு, நானே முதல்ல அக்காவை புரிஞ்சிக்காம தான் மாமாவுக்காக பயந்து தான் பேசினேன். ஆனால் இப்போ கொஞ்சம் மாறுதல் வரலையா நீ சொன்னதுக்கப்புறம் அப்படின்னோடனே, ஆமாண்டி, நம்ம தான் அவங்களுக்கு இப்போ உள்ள நம்ம பிள்ளைங்க தான்
கொஞ்சம் ஜென்ரேஷன் தான் நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அக்காவே இது பண்ணாலும் நீ போக்கா அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் சப்போர்ட் பண்ணுவோம் அக்காவுக்கு அப்படின்னோடனே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் அக்கா வீட்டுக்கு அக்கா சாப்பிட்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால வர சொல்லியிருந்துச்சு எல்லாரையும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போனோன்னே அக்கா எனக்காக வந்து ஒரு கோல்டு ரிங்கு வாங்கி கொடுத்துருந்துச்சு. காசு சேர்த்ததில்ல. ஏன்னா ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது தெரியும் அக்காவுக்கே. ஆனால் வாங்க முடியலைங்கிறதுனால அது எனக்காக சர்ப்ரைஸாக வந்து வாங்கி கொடுத்துச்சு. வாங்கி கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிகிட்டு இருந்தோடனே எனக்கும் மாமா எல்லாருமே வந்து பரவாயில்ல உங்கள் அக்கா போய் ஏதோ வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து அந்த வேலையில் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு இது அந்தளவுக்கு சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என்ன யோசித்தேன்னா அக்கா வந்து ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக இத்தனை நாள் வேலை பார்த்துச்சு இல்லைங்களா. ஆனால் வந்து இப்போ அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அங்கே வேலைக்கு போகிறது அதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து அக்கா எப்போதும் வந்து டைமிங்க்கு 9 மணிக்கெல்லாம் எப்போதும் வேலைக்கு கிளம்பிடும். ஆனால் இப்போல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு இது பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து அக்கா வந்து அந்தளவுக்கு பேசாத மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன யோசித்தேன்னா சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்காவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் நான் பேசினேன். இது மாதிரிக்கா கொஞ்சம் நாள் வந்து இது பண்ணதுக்கா நான் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் படிப்பு முடிக்கிற வரைக்கும் நீ வேலைக்கு போ, அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன்னா நீ போக வேணாங்க்கா அப்படின்னா. ஆனால் அக்கா என்ன சொன்னுச்சுன்னா எனக்கு இன்னுமே 6 மாதம் வரைக்குமே இங்கெல்லாம் 6 மாதம் வரைக்கும்லாம் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலடி. நான் இங்கே வந்து பக்கத்துலேயே என் கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் நான் வேலை கிடைக்குமான்னுட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து மேனேஜரும் சரி இங்கே இருக்கவங்களும் ஒரு சில பேர் நடந்துக்கிற விதம் வந்து எனக்கு சரியில்லை. 3 வருஷமாக வேலை பார்க்குறேன் இல்லைங்கள. இப்போ வந்து ஒன்று அவங்க பேசுகிற விதம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது வேலை அப்படின்னோடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அக்காவோட சூழ்நிலை. ஏன்னா வந்து அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த வந்து அக்காவால் வந்து சொல்ல முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எனக்கு வந்து இப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன். அதனால் வந்து அக்காக்கிட்ட நான் சொன்னேன் சரிக்கா நீ ஏதாச்சும் வேலை வந்து தேடிப்பார், உனக்கு சம்பளம் இதோட ஒரு 5000 2000 கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல, வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன தான் வந்து இது பண்ணாலுமே வந்து சில விஷயத்த வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மனசு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ தான் நான் யோசித்தேன் சரி இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதையுமே வந்து அக்கா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அக்கா வந்து அந்த அளவுக்கு யாருக்கிட்டேயும் அக்கா அந்த அளவுக்கு பேசாதனால வந்து நம்ம எதுவும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சரி வந்து நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வந்து எது நடந்தாலும் நம்மளுக்கு வந்து அக்காவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து அக்கா வந்து என்ன பண்ணுச்சுன்னா இது மாதிரி வந்து வேலை கிடச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, என் கம்பெனிலேருந்து ஒரு 4 5 கம்பெனி தள்ளி வந்து அங்கே போயிட்டு நான் ரெஸ்யூம்லாம் கொடுத்துருந்தேன். வர சொல்லியிருந்தாங்க, நேற்று வர சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வேலையும் கிடச்சிருச்சு. கிடைச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால் எனக்கு அதை பற்றி இப்போ கவலை கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இதாக தான் இருந்தேன். நம்மளுக்கு வந்து என்ன நடந்தாலும் வந்து நம்ம ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக நம்ம யோசித்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு முடிவு கிடைக்கும். நீ அன்றைக்கி வந்து எனக்கு ஓகே அப்படி வேறு வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் வந்து பயம் கிடையாது. இப்போ ஒரு தைரியமாக வந்து இப்போ இந்த வேலை இல்லைனாலும் இப்போ நான் ஒரு வேலையை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக தேடியிருக்கேன் அப்படின்னா நீ தான் காரணம்டி ஷர்மி அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத. இது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம சமாளித்து எந்தெந்த சூழ்நிலை என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நீ வந்து அமைதியாகவும் பொறுமையாக தான்க்கா இருக்கணும். இப்போதைக்கு நம்மளுக்கு அதுதான் தேவை. அதை விட நம்மளுக்கு வந்து எதுவும் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன எவ்வளோக்கா சம்பளம்னோடனே இப்போ நம்ம பழைய கம்பெனியில் வந்து 16,000 வாங்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து 14,000 தான் சம்பளம், 2,000 கம்மி தான். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஓரளவு வந்து இங்கே ஃபுல்லாக வந்து லேடிஸ் தான் எல்லாமே, மேனேஜர் எல்லாருமே வந்து
லேடீஸாக வேலை பார்க்குறனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஈஸியாக அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க நமக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழைய கம்பெனியில் நாளைக்கு போயிட்டு சொல்லிவிட்டு நான் நின்ற வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிக்கா நானும் வரட்டுமா அப்படின்னோடனே, ஏன் அதெல்லாம் நீ தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன், அம்மாவும் நானும் போயிட்டு வரோம், நாளைக்கு போயிட்டு லெட்ரு மட்டும் எழுதி கொடுத்துட்டு எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சொன்னது மாதிரின்னோடனே, எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டார் அவர்.